தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். முன்னோக்கி நட என்ற தலைப்பில் யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியும் 8ஆம் வசனத்தையும் நாம் பார்ப்போம். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 வருஷமாக வியாதிப்பட்டு ஒரே இடத்தில் படுத்திருந்த ஒரு மனிதனை குறித்த சம்பவம் தான் இது. இன்று தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகின்ற வார்த்தை இதுதான். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதுதான். பல ஆண்டுகள் ஒரே இடம், எந்த நகர்வும் இல்லை, வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை, அடுத்த நிலை என்ன என்ற யோசனையும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. இதுதான் நமக்கு அமைந்த வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு அதிலே அப்படியே அமர்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற அங்கலாய்ப்போடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகின்ற முதலாவது வார்த்தை, எழுந்திரு. என்னால் மட்டும் முடியலையே என்று சொல்லிக்கொண்டு பல காரணங்களை கண்டுபிடித்துக் கொண்டு பல குற்றச்சாட்டுகளை பலர் மீதும் வைத்துக் கொண்டு பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கும் நபர்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், இந்த சூழலில் இருந்து நீ முதலாவது எழுந்திரு என்று. பல ஆண்டுகள் அங்கே பழகி போனதினால் நீ அங்கே அமர்ந்திருக்கலாம் என்று நினைக்காதே. இது தேவன் வந்திருக்கும் நேரம். ஆதலால் நீ இந்த இடத்தில் இருந்து முதலாவது எழுந்திரு. நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, இது குறைவுள்ள இடம். தேவன் குறிப்பிட்ட நபர்களை அவர் அழைத்து குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவான இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புவதினால் தேவன் பார்த்து உச்சரிக்கின்றார், நீ எழுந்திரு என்று. அடுத்த நிலைக்கு மனம் விரும்பினால் மாத்திரம்தான் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து உடனே பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக எழுந்திருக்க முடியும். இவ்வாறு தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய எல்லா குறைவுகளிலும் இருந்து நம்மால் எழுந்திருக்க முடியும். இரண்டாவதாக, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். அதுதான் அவனுடைய பழைய அடையாளம். அந்த பழைய அடையாளத்தோடு அவன் எழுந்து போகும்போதுதான் உலகம் அவனை பார்த்து, இவன்தான் அங்கு அமர்ந்திருந்தவன், இப்பொழுது நடந்து போகிறான் என்று சொல்ல முடியும். இவ்வாறு உலகம் சொல்லும் பொழுதுதான் இது தேவனாலே ஆயிற்று என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். மூன்றாவதான வார்த்தை நட என்கின்றார். எழுந்திரு என்று சொன்னவுடன் அவன் கீழ்ப்படிந்ததினால் தான் இப்பொழுது அவனால் நடந்து செல்ல முடிகின்றது. பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய உலகத்திற்குள்ளாக புது பலத்தோடு முன்னோக்கி பயணிக்க முடிகிறது. அவனுக்கு துவக்கப்பட்ட இந்த புதிய வாழ்க்கை, அவன் இயேசுவை அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையை வெற்றியோடு பயணிப்பதற்காக அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழுந்திருக்க வேண்டிய இடங்களில் இருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத குறைவுள்ளவைகளில் இருந்து நாம் எழுந்திருப்போம் என்றால் நாம் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி நடக்க முடியும். இந்த கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.